ஹலோ அண்ட் வெல்கம் லிஸ்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்காட் கிளெவரின் எக்ஸ்க்ளூசிவ் ஜெனரல் அவேர்னஸ் பாட்காஸ்ட். உங்க கூட இருக்கிறது நான் உங்க நிலா. And சிபி. வணக்கம் நிலா. வணக்கம் சிவி. ஸோ லிஸ்னர்ஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்க 2 பேரும் ஸ்கோர் கிளெவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். அடிக்கடி நியூஸ்ல இன்டர்நெட்ல கேக்குற ஒரு வார்த்தை, ஆனா அது என்னன்னு கேட்டா பாதி பேருக்கு சொல்ல தெரியாது. எந்த வார்த்தை நிலா? கொஞ்சம் சஸ்பென்ஸ் உடைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பிளாக் செயின் கேள்விப்பட்டிருக்கியா சிவி? ஓ, பிளாக் செயினா? கேள்விப்பட்டிருக்கேன் நிலா. பிட்காயின், கிரிப்டோன்னு ஏதோ சொல்லுவாங்களே, அது சம்பந்தப்பட்டதுன்னு தெரியும். ஆனா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டா தலைய சொரிய வேண்டியதுதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாச்சு அது. காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லவே இல்ல. நான் இன்னைக்கு ஒரு சின்ன கதை மூலமா இந்த பிளாக் செயினை செம்மையா புரிய வைக்க போறேன். ரெடியா? கதையா? வாவ், ஐம் ஆல் இயர்ஸ். சொல்லுங்க. ஒரு சின்ன கிராமம் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோ சிபி. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லா தெரியும். அங்க ஒரு பழக்கம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா டைரி மெயின்டைன் பண்றதுக்கு பதிலா மொத்த கிராமத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு மேஜிக்கல் கம்யூனிட்டி டைரியை ஷேர் பண்றாங்க. வெயிட், மொத்த கிராமத்துக்கும் ஒரே ஒரு டைரியா? அது எப்படி நிலா? அதுதான் அதோட மேஜிக். இப்போ அந்த ஊர்ல ஒருத்தர் தன்னோட ஒரு ஆட்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா 5 கோழி வாங்குறாருன்னு வச்சுப்போம். இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஆமா, ஒரு ட்ரேட். கரெக்ட். உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, மொத்த கிராமத்தையும் கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு ஆட்டை கொடுத்து 5 கோழி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சத்தமா அறிவிப்பார். இதை கேட்டதும் ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க கையில வச்சிருக்கிற அந்த மேஜிக்கல் டைரி காப்பியில ஒரு புது பேஜை எடுத்து இந்த விஷயத்த அப்படியே எழுதிப்பாங்க. ராமு சோமுக்கு ஒரு ஆடு கொடுத்தார், பதிலுக்கு 5 கோழி வாங்கினார் அப்படின்னு. ஓ, ஓகே. ஊர்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எல்லார் டைரியிலயும் ரெக்கார்ட் ஆகும். புரிஞ்சுது? எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த டைரி பேஜ் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் எழுதி ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். உடனே அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மேஜிக்கல் ஸ்டாம்பை எடுத்து அந்த பேஜை சீல் பண்ணிடுவார். மேஜிக்கல் ஸ்டாம்பா? அது என்ன பண்ணும்? அந்த ஸ்டாம்ப் அந்த பேஜ்ல எழுதப்பட்ட எல்லா விஷயங்களையும் வச்சு ஒரு ரொம்பவே யுனிக்கான சிக்கலான ஒரு பேட்டர்னை உருவாக்கும். ஒரு டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. அது மட்டும் இல்ல, அந்த பேட்டர்ன் அதுக்கு முந்தின பேஜோட பேட்டர்ன் கூட மேஜிக்கலி லிங்க் ஆயிருக்கும். ஒரு சங்கிலி மாதிரி. சங்கிலி மாதிரியா? ஏன் அப்படி? அதுதான் முக்கியமான விஷயமே. ஒருவேளை யாராவது ஒரு குறும்புக்காரர் அந்த சீல் வச்ச பேஜ்ல இருக்கிற ஒரு எழுத்த மாத்த முயற்சி பண்ணா கூட அந்த மேஜிக்கல் பேட்டர்ன் உடைஞ்சிடும். அது ஒரு ஃபேக்கான பேஜ்னு ஊர்ல இருக்கிற மத்த எல்லாருக்கும் உடனே தெரிஞ்சிடும். வாவ். சோ ஒன்ஸ் ரிட்டன் அத மாத்தவே முடியாதா? மாத்த முடியாது. அதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் அந்த டைரியோட ஒரு ஐடென்டிக்கல் காப்பி இருக்கு. இப்போ அந்த குறும்புக்கார தன்னோட டைரியில மட்டும் நான் ஆட்டை குடுக்கவே இல்ல அப்படின்னு மாத்தி எழுதி ஏமாத்த நினைச்சா அது நடக்காது. மத்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க டைரியை எடுத்து பாப்பாங்க. அவங்க டைரியில இருக்கிற மேஜிக்கல் பேட்டர்னும் இவன் டைரியில இருக்கிற பேட்டர்னும் மேட்ச் ஆகாது. உடனே டேய் நீ ஏமாத்துறடான்னு சொல்லி அந்த ஃபேக் வெர்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர். அப்போ ஒருத்தரை ஏமாத்தவே முடியாது. அந்த சிஸ்டமை ஏமாத்தணும்னா ஊர்ல இருக்கிற பாதிக்கும் மேலான மக்கள், அதாவது 51% மக்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரே நேரத்துல எல்லாரோட டைரியிலையும் தப்பா எழுத வச்சா மட்டும்தான் முடியும். அது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இத 51% அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கடினம்னாலும் அது ஒரு தியரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி, அதாவது கோட்பாட்டு அளவில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு. ஓ, 51% அட்டாக். இன்ட்ரெஸ்டிங். இப்போ இந்த கதைக்கும் பிளாக் செயின்க்கும் என்ன சம்பந்தம்? சிபி, இந்த கதை தான் பிளாக் செயின். நாம சொன்ன அந்த மேஜிக்கல் கம்யூனிட்டி டைரினி தானே, அதுதான் பிளாக் செயின். அது எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு பொதுவான ரெக்கார்ட் புக். ஓ, அப்போ அந்த டைரியில இருக்கிற ஒவ்வொரு பேஜும் அதுதான் ஒரு பிளாக். ஒரு பிளாக்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மேஜிக்கல் ஸ்டாம்ப் வச்சு சீல் பண்ணாங்களே அந்த யுனிக் பேட்டர்ன், அது என்ன? அதுதான் நிஜ உலகத்துல கிரிப்டோகிராஃபி ஆர் ஹேஷ். ஒரு பிளாக்க சீல் பண்ணும்போது அந்த பேஜ்ல இருக்கிற யுனிக் டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட்டை உருவாக்குவாங்க. அதுதான் ஹேஷ். நீ அந்த பிளாக்ல ஒரு சின்ன புள்ளி வச்சா கூட அந்த ஹேஷ் மொத்தமா மாறிடும். அதனால டேம்பரிங் பண்றது உடனே தெரிஞ்சிடும். பிரில்லியன்ட். கடைசியா ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் ஒரு காப்பி இருக்குன்னு சொன்னீங்களே, அதுதான் சிபி டீசென்ட்ரலைசேஷன், அதாவது பரவலாக்கம். ஒரே ஒரு பேங்க் இல்லனா கவர்மெண்ட் இந்த ரெக்கார்ட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா அந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாருமே அதோட கண்ட்ரோலை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ எல்லா பிளாக் செயினும் இப்படி பப்ளிக்கா யார் வேண்டாம் ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்குமா? நல்ல கேள்வி சிபி. அதுல வகைகள் இருக்கு. நாம கதையில பேசினது பப்ளிக் பிளாக் செயின். பிட்காயின், எத்தீரியம் மாதிரியானவை இதுக்கு உதாரணம்.
யார் வேணாலும் இதுல சேரலாம். இது இல்லாம ஒரு கம்பெனி மட்டும் கண்ட்ரோல் பண்ற பிரைவேட் பிளாக் செயினுமே இருக்கு. ஒரு கம்பெனி தன்னோட இன்டர்னல் ரெக்கார்ட்ஸ்க்காக இதை பயன்படுத்தலாம். மூணாவதா சில நிறுவனங்கள் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ற கன்சோர்டியம் பிளாக் செயின் இருக்கு. அரசாங்க திட்டங்கள்லயும் பிசினஸ்லயும் பெரும்பாலும் இந்த பிரைவேட் அண்ட் கன்சோர்டியம் வகை தான் பயன்படுத்தப்படுது. ஓ, அப்போ தேவைக்கேத்த மாதிரி வெவ்வேறு வகைகள் இருக்கா? புரிஞ்சுது நிலா. அப்போ பிளாக் செயின்னா அது ஒரு டிஜிட்டல் ரெக்கார்ட் புக். அதுல எழுதுறது எதையும் மாத்த முடியாது. ஏன்னா அது கிரிப்டோகிராஃபி ஹேஷ் மூலமா பாதுகாக்கப்படுது. அண்ட் அதோட காப்பி எல்லார்கிட்டயும் இருக்கு. சரியா? பர்ஃபெக்ட்டா சொல்லிட்ட சிபி. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தா அது நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாருக்கும் பிராட்காஸ்ட் ஆகும். அது சரியானதுதான்னு பாதிக்கும் மேலானவங்க ஒத்துக்கிட்டா, அதாவது கன்சென்சஸ் கிடைச்சா, அது ஒரு பிளாக்ல சேர்க்கப்பட்டு பழைய பிளாக் கூட சங்கிலி மாதிரி இணைக்கப்படும். அதனால தான் அதுக்கு பிளாக் செயின்னு பேரு. பிளாக்குகளை கொண்ட ஒரு சங்கிலி. லிஸ்னர்ஸ், ஒரு சின்ன பிரேக். நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்டா? கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேயை படிக்க கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எங்க ஆப்ல இருக்கிற ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலியமா நீங்க படிக்கிற விஷயங்களை ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசுல பதியும். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோல நாங்க கிளியர் பண்றோம். நவ் பேக் டு அவர் டாபிக். ஸோ சிபி, பிளாக் செயினை நிஜ வாழ்க்கையில எங்க பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாமா? முதல் அண்ட் ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் கிரிப்டோ கரன்சி. நம்ம கிராமத்துல கதையில ஆடு கோழி ட்ரேட் பண்ண மாதிரி இங்க மக்கள் பிட்காயின் மாதிரி டிஜிட்டல் கரன்சியை ட்ரேட் பண்றாங்க. இந்த பிளாக் செயின் தான் அந்த பொதுவான டைரி மாதிரி செயல்பட்டு யார் யாருக்கு பிட்காயின் அனுப்புறாங்க வாங்குறாங்கன்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது. ஆமா, இதுதான் ஒருத்தர் ஒரே டிஜிட்டல் காயினை 2 தடவை செலவு பண்ணாம தடுக்குதுன்னு சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். வால்மார்ட் மாதிரி பெரிய நிறுவனங்கள் உணவுப் பொருட்கள் எங்கிருந்து வருதுன்னு ட்ராக் பண்ண பிளாக் செயினை யூஸ் பண்றாங்க. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஒரு ஒப்பந்தத்தோட நிபந்தனைகளை கோடா எழுதி அது தானாகவே நிறைவேறும்படி செய்யலாம். நடுவுல யாரும் தேவையில்லை. சூப்பர். இப்போ நம்ம இந்தியால இதோட பயன்பாடுகள் என்னன்னு சொல்லுங்களேன். அஃப்கோர்ஸ், முதல்ல லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். நில பத்திரங்கள்ல நிறைய மோசடிகளை தடுக்க ஆந்திரா, தெலங்கானா மாதிரி மாநிலங்கள் பிளாக் செயினை பயன்படுத்தி நில உரிமைகளை ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டா மாத்த முயற்சி பண்றாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைக்கு நல்ல தீர்வு. ஆமா. ரெண்டாவதா செக்யூரிங் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ சிபிஎஸ்இ போர்டு மாணவர்களோட அகடமிக் டாக்குமெண்ட்ஸ், அதாவது மார்க் ஷீட், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பிளாக் செயின் மூலமா டேம்பர் ப்ரூஃப் டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், அதாவது என்ஐசி, பிளாக் செயின் தொழில்நுட்பத்துக்காகவே ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை உருவாக்கி இ கவர்னன்ஸ்ல இதை எப்படி பயன்படுத்தலான்னு ஆராய்ஞ்சிட்டு வராங்க. வாவ், கிரேட் இனிஷியேட்டிவ். மூணாவதா விவசாயத்துல ஒரு பொருள் விவசாயிக்கிட்டே இருந்து கடைக்கு வர வரைக்கும் ட்ராக் பண்றது மூலமா விவசாயிக்கு சரியான விலை கிடைக்கவும் வாடிக்கையாளர்களுக்கு தரமான பொருள் கிடைக்கவும் இது உதவுது. நிலா, இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எந்த பிரச்சனைகளுமே இல்லையா? வாட் ஆர் த சேலஞ்சஸ்? அருமையான கேள்வி சிவி. கண்டிப்பா சவால்கள் இருக்கு. முதல்ல ஸ்கேலபிலிட்டி இஷ்யூ, அதாவது அளவிடுதல் சிக்கல். பிட்காயின் மாதிரி சில ஃபேமஸ் பிளாக் செயின்ஸ்ல ஒரு நொடிக்கு சில டிரான்சாக்ஷன்ஸ் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா விசா மாதிரியான ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸ் ஒரு நொடிக்கு ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும். ஸோ வேகம் ஒரு பெரிய குறை. ஓ, ரொம்ப ஸ்லோவா? ஆமா. ரெண்டாவது ஹை எனர்ஜி கன்சம்ஷன். பிட்காயின் பயன்படுத்துற ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற கன்சென்சஸ் மெத்தடுக்கு பயங்கரமான அளவில் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. இது ஒரு பெரிய என்விரான்மெண்டல் கன்சர்ன். சுற்றுச்சூழல் பாதிப்பா? இது முக்கியமான பாயிண்ட். ஆமா. மூணாவதா ரெகுலேட்டரி அன்சர்டனிட்டி. பல நாடுகள்ல, நம்ம இந்தியால உட்பட, பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ்க்கான தெளிவான சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் இன்னும் முழுசா உருவாக்கப்படல. இது ஒரு விதமான ரிஸ்க் உருவாக்குது. இந்த மாதிரி சில முக்கியமான சவால்கள் இருக்கு. புரிஞ்சுது நிலா. அப்போ இதுல நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா பிளாக் செயின்ங்கிறது ஒரு பாதுகாப்பான பகிரப்பட்ட டிஜிட்டல் ரெக்கார்ட் புக். இதை மாத்துறது ரொம்ப ரொம்ப கடினம். கிரிப்டோகிராஃபி மூலமா தகவல்களை பூட்டி பிளாக்ஸை சங்கிலி மாதிரி இணைச்சு கண்ட்ரோலை பரவலாக்குறாங்க. இது டிஜிட்டல் உலகத்துல நம்பிக்கையை உருவாக்குது. ஆனா இதுல இருக்கிற தொழில்நுட்பம் மற்றும் ஒழுங்குமுறை சவால்களை தாண்டி வரும் பட்சத்துல பிளாக் செயின் தொழில்நுட்பம் எதிர்காலத்துல மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
ரொம்ப நன்றி நிலா. இவ்ளோ நாள் ஏதோ புரியாத புதிரா இருந்த பிளாக் செயினை அதோட நிறை குறைகளோட ரொம்ப அழகா புரிய வச்சிட்டீங்க. இப்போ எனக்கு கிறிஸ்டல் கிளியர். தட்ஸ் த கோல் சிபி. லிஸ்னர்ஸ், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு முறை எங்களோட ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்க லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை மாத்துங்க. இந்த பாட்காஸ்ட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிலா. அண்ட் நான் சிபி. நன்றி.